அடுத்ததாக வந்து நம்ம தோழர் இந்த தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடையினுடைய நிறுவனர் தலைவர் தோழர் விசாகன் அவர்களுடைய பன்முக மேடை பதிப்பகத்தின் வெளியீடாக வந்திருக்கிற இந்த கடந்த கால மடிவிதை இல்லை நூலானது தேனியில் வந்து ஏற்கனவே வந்து வெளியிட்டாங்க. அப்படியே இருந்தாலுமே இங்கே வந்து நம்ம தூத்துக்குடியில் இது முதல் முறையாக நம்ம வெளியிட்டோம். அது அறிமுகம் நிகழ்வு பண்ணுறோம். அந்த நூலை வெளியிடுமான நேரம் வந்துவிட்டது. தோழர் பேராசிரியர் மணிவண்ணன் அவர்கள் வெளியிட அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய இயக்குனர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நூலை வெளியிட்ட எனது பேராசிரியர் மணிவண்ணன் அவர்கள் இந்த நூலை பற்றி ஒரு சிற்றுரை ஆற்றுவார். அதன் பிறகு நூலை பெற்றவரும் இந்த நூலை பற்றி தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான காலை பொழுதிலே சொந்தமானவர்களும் சொந்தமாகி இருக்கிறவர்களும் இதன் மூலமாக ஒரு பெரு உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்குமான்ற ஒரு இலக்கிய மேடை, தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை, அதனுடைய நிறுவனராக நம்மிடையே விசாகன், அதைத் தொடர்ந்து இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளராக அன்பு தம்பி கவிஞர் என் தளபதி மாரிமுத்து, இப்படி இதை தொடங்கி அன்பு நண்பர் ஆர்கே, இப்படி தேவதாஸ் அவர்கள், என்னோடய ஃபாதர் அங்கே அமைதியாக உட்காந்துருக்காரு. அவர்கிட்டேருந்து நிறைய கற்றுட்ருக்குறோம் நம்ம. இந்த மாதிரி ஒரு அறிவு சார்ந்த என் தம்பி, என்னுடைய மாணவன் சக்தி, அதெல்லாம் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மாணவன் இந்த மாதிரி மேடையில் முன் வந்து இலக்கியங்களை கூட இணைஞ்சு அவங்க பெரிய கூத்துப்பற்றையெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க பெரிய நிகழ்த்துக்கலை நிபுணனமாக அந்த மாதிரியான ஒரு ஆட்களோட, அதுவும் ஆளுமைகளோட ஐயா உட்காந்துருக்காங்க. இப்போ தமிழாசிரியர் இப்படி இவங்க சாந்தி, இப்படி சாந்தி பிரபு, நீங்கள் சக்தியர், அதனால் ஆமாம், இப்படி எல்லாருடைய அருணாச்சலம் சார் வந்திருக்காங்க. அவங்க இருந்தது. ஸோ இது ஒரு பெரிய சொல்லுவோம் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு ஒன்று. மிஸ்டர் சாந்தி வந்துட்டீங்களா? வாங்க. வந்துட்டீங்களே, பரவாயில்ல. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புள்ளிகள் தான் பெரிய விஸ்வரூபமாக எடுத்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுருக்காங்க. புள்ளியில் ஆரம்பிக்கிறது தான் அது. இப்படி ஒரு புள்ளி இங்கு தூத்துக்குடியிலும் இடப்பட்டிருக்கிறது. ஏன்னா நியூ மூமெண்ட் அப்படிங்கிற லேட் மாடர்னிஸ்ட் மூமெண்ட்டு இலங்கையில் இது இங்கிலாந்தில் ஒரு 4 பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தான் ஃபிலிப் லாக்கினோட சேர்ந்து ஆரம்பித்தது. அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. இன்னைக்கு கூட வானம்பாடி கவிஞர்களாக இருக்கட்டும், வானம்பாடி கவிஞர்கள் எல்லாமே லேட் மாடர்னிஸ்டினுடைய தாக்கம் தாங்க. இது உலகம் முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு 4 பேர் செஞ்சாங்க. கூட்டம் அது எண்ணிக்கையோ பெரிதல்ல, அதனுடைய தாக்கம் தான் பெரிது. எந்த கருத்தாக்கத்தை நாம் உள்வாங்குகிறோமோ அந்த மாதிரியான ஒரு கருத்தாக்கம், அந்த மாதிரியான கருத்தாக்கம் எப்படி அது காற்று போல் வியாபிக்கின்றதோ, ஒவ்வொருடைய சுவாசத்துக்குள்ளும் அது சென்று உங்களுடைய அந்த உயிர் நாடி தொடுகிறதோ, அப்பொழுது தான் நமக்கு தெரியும் சமூகம் என்றால் என்ன. அப்படிப்பட்ட ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு நாவல் இந்த உஜலுடைய நாவல். இந்த விழாவில் நான் கலந்துக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆளுமை உஜல். ஏன்னா அவருடைய புத்தகங்களை பற்றி நான் ஆங்கில இலக்கிய மாணவனாக, இன்னும் நான் ஆங்கில இலக்கிய மாணவன் தான், ஒரு பேராசிரியராக இருந்து தலைமை பகுதியில் இருந்து நான் ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட இன்றும் நான் மாணவன் தான். அப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கில் இவருடைய ரெஃபரன்ஸ் ஏன்னா டயஸ்போரிக்குன்னு சொல்லுவோம், புலம்பெயர்ந்தவர்களுடைய இந்த உஜல் முன்னே தெரிஞ்சுக்கணும்.
இவர் வந்து கனடாவுடைய 33rd பிரீமியர், அதாவது பிரைம் மினிஸ்டர், ப்ராவின்ஸுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். நம்மளுடைய பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஒரு ஜாட் இனத்தை சேர்ந்த அவர் அங்கே சென்று புலம்பெயர்ந்து சென்று அங்கே வந்து தன்னை பொலிட்டிக்கலாக நிரூபித்தவர். பெரிய ஆளுமை, வழக்கறிஞர் மட்டுமல்ல, பெரிய கருத்தரங்களில் பெரிய பெரிய கட்டுரைகள்லாம் அவர் எழுதியிருக்கார். நாவல், அவருடைய நாவல், இது ஒரு டெபு நாவல், அவருடைய முதல் நாவல். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா புலம்பெயர்ந்த நாவல்களில், புலம்பெயர்ந்தவர்களுடைய அந்த நாவல் கதை களத்தில் ஜாதியை மையப்படுத்தி எழுதின நாவல்னு சொல்லாது. மற்றெல்லாம் ஏன்னா 2 விஷயம் புலம்பெயர்ந்ததில் இருக்கும். நாங்கள் 2 விஷய கோட்பாடுகளை சொல்லுவோம். ஒன்று நாஸ்டால்ஜியான்னு சொல்லுவோம், இன்னொன்று ரெமினிசன்ஸ்னு சொல்லுவோம். இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நாஸ்டால்ஜியான்னு எல்லாத்தையும் பொதுவாக சொல்லிடுறாங்க. நாஸ்டால்ஜியா என்பது நாம் எதை இழந்தோமோ, எதை துன்பமாக அனுபவித்தோமோ அதைகளுடைய இந்த நினைவலைகள். ரெமினிசன்ஸ் என்பது எதை அனுபவித்தோமோ, எதை எல்லாம் கொண்டாடினோமோ அப்படிப்பட்டது. இது பாசிட்டிவ், அது நெகட்டிவ். இதை நான் பதிய வைக்கிறேன். ஏன்னா இதில் முழுக்க முழுக்க அப்படி இருக்கிறது. ஏன்னா புலம்பெயர்ந்தவருடைய நாவலில் இந்த 2ம் இருக்கும். ஏன்னா தாய் மண்ணினுடைய இழந்தார்களோ அதற்கான ஏக்கமும் இருக்கும். எது அவர்களோடு ஒட்டி கொண்டதோ அது கூடவே வருவதும் இருக்கும். வில்லியம் ஃபாக்னருடைய அந்த ஃப்ரேஸ் அவர் எங்கே எடுத்திருப்பார், த பாஸ்ட் இஸ் நெவர் டெட். வில்லியம் ஃபாக்னரை ஏன் நாங்கள் குறிப்பிட்றேன்னா, வில்லியம் ஃபாக்னர், டிஎஸ் எலியட் இவங்கெல்லாம் வந்து சமகாலத்தவர்கள். அந்த சமயத்தில் தான் கடந்த காலம் என்றுமே தொடர்ந்து வருகிறது என்கிற மாடர்னிஸ்ட் சிந்தனையை உருவாக்கினார்கள். நத்திங் கேன் பி கிரியேட்டட் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்றது டிஎஸ் எலியட்டுடைய கான்செப்ட். நத்திங் கேன் பி. அதான் எல்லா மாடர்னிஸ்டுகளையும் பார்க்கலாம் நீங்கள். இது நிகழ்காலம் என்பது ஒரு கடந்த காலத்தினுடைய தொடர்ச்சி. அதுதான் இதை உருவாக்குகிறது. தமிழகனுடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் கூட அது மாதிரி தான் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டவை தான். ஏற்கனவே சொல்லப்பட்டவை இந்த சமகாலத்திற்காக எப்படி தன்னை மீட்டுருவாக்கி கொள்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அதை மூலத்திற்கு நியாயம் வழங்குவதாகவும் அதை வந்து எந்த இடத்துலையும் திசை திருப்பாதாக மிகவும் சிரமப்பட்டு தான் இதை மொழிபெயர்த்திருக்கிறார். நான் இதை பற்றி பேசுகிறதுக்கு கௌசல்யா சங்கர்லாம் இருக்காங்க. அவங்கள சந்திச்சது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த விஷயம் இந்த நிகழ்வுக்கு வந்ததில் நல்லா நடந்தது. கௌசல்யா சங்கர் போய் அவங்களெல்லாம் பார்த்தது. ஏன்னா இவங்களாம் எப்போ பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தது நான். அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இந்த கருணை கொலை அப்படிங்கிற விஷயம் இதில் மையப்படுத்தப்படுது. இந்த மாதிரி இந்த புத்தகத்தில் ஒரு ஜாட் இனத்தை சேர்ந்த சாரி அந்த கருணை கொலைன்னு சொல்லிட்டேனோ, மன்னிக்கவும். ஆணவ கொலை, அதான் அவங்க பார்த்த உடனே கொஞ்சம் ஏடா பார்க்குறாங்கன்னு நினச்சேன், மன்னிக்கவும். ஆணவ கொலை, இந்த ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இந்த ஜாட் இனத்தை சேர்ந்த இங்கிலாந்தில் போய் பெட்ஃபோர்டில் உட்காந்துட்டு இருக்கிற சாமர் இனத்தை சேர்ந்த சாதியை சேர்ந்த இந்த ப்ரொட்டகானிஸ்ட், என்னோட கதாநாயகன் காலு, அவன் அந்த மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் செய்யாத அந்த பெண்ணுடைய தந்தையை அவனை மர்டர் பண்ணுறாரு. மையக்கருத்து அதெல்லாம் உள்ள கொண்டு வந்துருங்க. இந்த கதையை நான் சொல்கிறதுக்கு வரலைங்க. ஏன் சொன்னால் இந்த சமகாலத்துக்குள்ளே எப்படி பொருந்துதுன்னு சொல்ல வர. 1942 ஆரம்பிக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த புத்தகம் கிடச்சிது. ஒரே மூச்சில் படித்து முடிச்சேன். அப்போ எது இருக்குதுன்னு பார்க்கும்போது நான் ஒரு விஷயங்களை சில மொழிபெயர்ப்பாளனாக, நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர். அந்த மொழிபெயர்ப்பாளர் அங்கீகாரத்தை கொடுத்தது ஆல் ரேடியோவும் கூட. அது எவ்வளோ சிரமம் தெரியும். அதுவும் இவர் கொடுக்குற டாஸ்க்லாம் என்னென்னா நாட்டுப்புற பாடல்களை மொழிபெயர்ப்பு சொல்லுவார். இங்கே தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு. அதுவும் டைம் லைன்லாம் வச்சுருவார். டெட்லைன் வச்சுட்டு மணிமணி இதுக்குள்ளே பண்ணிடுங்கன்னுவார். பயங்கர கஷ்டம். ஏன்னா அதுக்கான ஈக்குவலன்ஸ், அதாவது தியரிட்டிக்கலாக பேசணுன்னா கோட்பாடுகள் ரீதியாக நான் எதை ஃபாலோ பண்ண, பீட்டர் நியூமார்க் அப்படிங்கிறவருடைய பெரிய டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸினுடைய ஒரு பிதாமகன் சொல்லலாம்.
அவருடைய கொள்கையில் வந்து செமாண்டிக் டிரான்ஸ்லேஷன் ஒரு தியரி இருக்கு. அது ரெண்டு விஷயம், ஒன்று ஃபார்மல். இது ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? கொஞ்சம் இதை மட்டும் முடிச்சுக்கிறேன். 3 மினிட்ஸ். ஏன்னா நிறைய இருக்கிறது பேசுகிறதுக்கு. நான் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடுறேன். நான் அந்த இதையும் கொடுக்கணும். ஏன்னா யோசிக்கக்கூடாது, என்னடா இவனே எல்லாத்தையும் எடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த ஃபார்மல் டிரான்ஸ்லேஷன் ஒன்று, டைனமிக் டிரான்ஸ்லேஷன் ஒன்று. ஃபார்மல் அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்ட்டு வேர்ட் ஃபார் வேர்ட், வார்த்தைகளுக்கான வார்த்தையை தேடுறது, ஈக்குவலன்ஸ், அதற்கான சமம் பொதிந்த அந்த பொருள் பொதிந்த வார்த்தைகளை தேடுறது. இன்னொன்று வந்து சென்ஸ் ஃபார் சென்ஸ், உணர்வுகளுக்கான அந்த வார்த்தைகளை தேடுறது, டிக்ஷனை பேஸ், அதான் செமாண்டிக் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் கல்ச்சரை உள்ளே கொண்டு வருது. ஏன்னா ஒரு கல்ச்சரை இன்னொரு கல்ச்சருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது மொழியில் ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா புதிய தரிசனம் பொன்னியினுடைய 75 பக்கங்களை நான் முதல்ல செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வேற ஒருத்தர் கைக்கு போச்சு. அப்போ நான் அவர்கிட்டயே பேசியிருக்கேன், அவருடைய அந்த ஸ்லாங் எல்லாம் எப்படி என்ன இது மீன் பண்ணுதுன்ட்டு. அதே மாதிரி வாங்க, சரி வாங்க. அதே மாதிரி இந்த நாட்டுப்புற கலைகளில் பாடல்களில் இருக்கக்கூடிய பொருள்லாம் அந்த நாட்டுப்புற பாடல்களே அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன இது அர்த்தம் சொல்லிட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டம். ஒரு இலக்கியத்தை இலக்கியமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இன்றைக்கி வந்து அதுக்கு ஏஐலாம் வந்துருச்சு, ChatGPTலாம் போட்டு அதனுடைய அது ப்ராம்ப்டிங் தெரியலன்னா அது பண்ணுற அபத்தம் இருக்குதே, அப்போ மிகப்பெரிய அபத்தம். பொய் சொல்கிறது இல்லை, அபத்தம். அது பொய் சொன்னால் கூட பரவாயில்ல, அதை சகிக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்துட்டாங்க இப்போது. அதில் வந்து இந்த மாதிரி உணர்வுபூர்வமாக ஒரு மொழிபெயர்ப்பை பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதை உங்கள் அனைவர் சார்பாக ஐயாவை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இந்த சென்ஸ் ஃபார் சென்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே அங்கேயும் சிக்கல் இருக்குது. ஆங்கிலத்தில் இருந்தது தமிழுக்கு இப்போ சொல்லப்போனால் அங்கே பல இடத்துல பல சிக்கல் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச வேணாம், அதை தியரைஸ் பண்ணணுன்னா வேறு மாதிரி போயிடுது. ஏன்னா இது அப்படியே கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர்லாம் மாறி போயிடுது. தமிழுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஆங்கிலத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதை வந்து பண்ணும்பொழுது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அது மாதிரி கலாச்சார ரீதியாக ஒரு பாம்பு படம் எடுக்கிறதுங்கிறத என்னோடய மாணவர்கள் டிரான்ஸ்லேஷன் கிளாஸில் கொடுப்பேன். பாம்பு படம் எடுக்க, நல்ல பாம்பு படம் எடுக்கிறது, இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. குட் ஸ்னேக் டேக்ஸ் பிக்சர், ஷூட்ஸ் பிக்சர், சினிமா எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அப்போ இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது? ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன இல்லை, எந்த வாய்ப்புமே இல்லை. படம் எடுப்பது என்பது ஈஸ்தட்டிக் மட்டும் இல்லை, அது ஒரு அழகு நிலையிலேருந்து பார்க்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை. அது பயம் கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டும் அல்ல. நல்ல பாம்பு அப்படி, நல்ல பாம்பு அது கெட்ட பாம்பு, குத்துச்சுன்னா அவ்வளோதான், ஆள் காலி. ஆனால் அதுக்கு பேர் நல்ல பாம்பு. குட் ஸ்னேக்குன்னு ஒன்று இல்லை. ஆங்கிலத்தில் குட் ஸ்னேக்குன்னு போட்டால் அது சிரிப்பு தான் வரும். இப்போ இந்த அப்சர்டிட்டி, அபத்தத்தை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது, எப்படி பண்ணுறது? இது மிகப்பெரிய கேள்வி. இந்த மாதிரியான மொழி பெயர்ப்பை விட மொழி ஆக்கம் அப்படிங்கிறது தான் வரும். டிரான்ஸ்கிரியேஷன் பெரும்பான்மையான பகுதிகளில் டிரான்ஸ்கிரியேஷன் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து தமிழ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஆங்கில ஸ்ட்ரக்சரை பூத்த முடியும். அது வேறு, ஆங்கிலத்தினுடைய வாக்கிய அமைப்புகள் வேறு, தமிழுடைய வாக்கிய அமைப்புகள் வேறு. நல்ல பாம்பு பாம்பு படம் எடுக்கிறதுன்றத அதை பயாலஜிக்கலாக தான் பார்க்க முடியும். பயாலஜியில் என்னது, என்ன பண்ணலாம், ஏன்னா பல பேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு என்கிட்ட விஷயம் வந்துடல, அதுக்கு பதிலும் என்கிட்ட இருக்கணும்ல. அப்படி வரும்பொழுது நான் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கோப்ரா, நல்ல பாம்புக்கு விஷம் விளைந்த கோப்ரா, கோப்ரா ஸ்ப்ரெட்ஸ் இட்ஸ் ஹூட். இப்படி தான் அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன். ரைசஸ் இட்ஸ் ஹூட், 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 HOOD, ஹூட். ஹூடுங்கிறது கழுத்தும் முகமும் ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடிய பகுதி தான் ஹூட். அது யாருக்கு இருக்குன்னா இந்த மாதிரியான ஊர்வன பாம்புகளுக்கு தான் இருக்கும். அப்போ அந்த ஹூடுன்னு ஒரு பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், உயிரியல் சார்ந்த அந்த நிமித்தம் மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், மொழிபெயர்க்க முடியும். ஸோ மொழிபெயர்ப்பில் இத்தனை சிரமங்கள்லாம் இருக்கிறதை தாண்டி அதை பண்ணியிருக்காங்கும்போது அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஜாதியை பற்றின விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. பஞ்சாபில்
பஜான் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்து பெட்ஃபோர்டுடைய இங்கிலாந்துடைய பெட்ஃபோர்டுக்கு போகக்கூடிய கதை தளம். இதில் முக்கியமான விஷயம் நான் சொன்ன அந்த ஆணவ கொலை. இது ஜாதி இந்த இந்த கடந்த காலம் அழிவதில்லை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, கடந்த காலம் மடிவதே இல்லைன்னு. இதில் முக்கியமாக நம்ம எந்த பார்க்கணும்னா எந்த கடந்த காலம்னு பார்க்கணும். எந்த கடந்த காலம் நம்ம சுற்றி கொண்டே வருது. ஏன்னா அம்பேத்கர் இன்றைக்கி என்ன பாடுபடுறான்னு தெரியணும். பார்லிமெண்ட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி நாடு முழுக்க அம்பேத்கருடைய அந்த கான்செப்சுவல் ஃப்ரேம் அப்படி சொல்லுவோம், அது எல்லாரையுமே படுத்திட்டு இருக்குது. ஏன் படுத்துது, என்ன காரணம்? அம்பேத்கரே அவரை பொறுத்தளவில் சாமரோ அல்லது மகர் ஜாதி. ஏன்னா அவர் மகர் அப்படிங்கிற பட்டியலில் வகுப்பை சேர்ந்தவர் அம்பேத்கர். அவர் சொல்கிறார், சாமரோ மகர் இருவருமே அவனுடைய ஆதி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா புத்திசத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறார். புத்திசத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த சாமர் தோல் இறந்து போன விலங்குகளுடைய தோலை உரித்து போடக்கூடிய வேலை செய்யக்கூடிய காப்லர்னு சொல்லுவோம் நம்ம, செருப்பு தைக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான அது மட்டும் இல்லை, நிறைய இதுக்குள்ளே பெரிய வரலாறு இருக்குது. அதெல்லாம் ஏன் சொல்கிறேன், தொட்டு காட்டுறேன். இந்த வரலாறை நீங்கள் படிக்கணும். சாமர் அப்படிங்கிற அந்த ஜாதியினுடைய வரலாறு ஏன்னா அதை தொட்டு காட்டுது. ஹிஸ்ட்ரி ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் நிறைய வந்த பிறகு இதுக்குள்ளே இன்னும் நம்ம போக வேண்டியிருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆளுமையை இங்கே வந்து தொட்டிருக்கார். இது ஒரு மிகப்பெரிய அம்பேத்கர் என்ற ஆளுமையும் ரவிதாஸ் என்ற பெரிய ஆளுமையும் அந்த அவங்க போட்டுக்கிற மாலையை இங்கே ஒரு குறியீடாக ஆரம்பித்து அந்த மாலை அவங்கள ஆராதனை செய்கிற மாதிரி இல்லை, அவங்களுடைய கழுத்தையே சுருக்கிற மாதிரி இருக்குன்னு விஷயம். தூக்க கயிறு மாதிரி ரொம்ப அழகான பதிவு, எனக்கு ரொம்ப தொட்ட பதிவு. அதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. அது யார் போட்ட மாலை, யாருக்கான தூக்கு கயிறு? அம்பேத்கர் சொன்னாவே இன்றைக்கி அலறாங்க இந்த மாதிரி. அப்படிப்பட்ட இடத்துல தலித் அப்படிங்கிற அந்த தலித்தியம் தலித் அப்படிங்கிறதுக்கு என்ன விடிவு? இப்போ அண்மையில் ஆனந்த விகடன் குழுமம் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க, எல்லோருக்குமான தலைவன் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை. அதில் வந்து சர்ச்சையெல்லாம் வேறு. நான் அரசியல் பேசுகிறேங்க, ஆனால் அரசியல் பேசணும். ஆனால் இது அரசியலை பேசுது. அரசியல் பேசாத எந்த இலக்கியமாக இருக்க முடியாது. அரசியல் பேசணும். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லோருக்குமான தலைவனை புத்தகத்து வடிவில் வந்துருச்சு. ஆனால் அப்போ இது என்ன விடிவு? ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் நான் பேசினேன். ஒரு தலித்தை நம்ம அவங்க வீட்டுக்கு போய் சமபோஜன பந்தியெல்லாம் அவங்கள கூட்டு பண்ணுறாங்க. நம்ம தோழராக வந்து இதில் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு யாரெல்லாம் போகிறாங்க? அப்போ ஒரு அந்த தலித் அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு இடத்தையும் அல்லது நிலத்தையும் இது வரணும்னா ஒரு நான் தலித் தன்னை தலித்தாக பாவனை பண்ணணும், தன்னை தலித்தாக ஒத்துக்கணும். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாருமே ஓரங்கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது உயர் ஜாதி குடியினா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஹைரார்கி இருக்குது. இந்த ஹைரார்கியில் எது ஓரங்கட்டப்படுகிறார்கள்? உணர்வுபூர்வமாக அல்லது உடல் ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் ஓரங்கட்டப்படுகிறார். அப்படி ஓரங்கட்டப்பட்டவனுடைய கதை தான் இது. சபால்டன் லிட்ரேச்சர் வரக்கூடிய ஒரு புத்தகம். அப்போ தலித் அணியணும்னா ஒரு நான் தலித் தன்னை தலித்தா பாவனை பண்ணணும். தன்னுடைய தலித்தை நானும் தலித்து அப்படிங்கிறதுக்குள்ள உணர்வுபூர்வம் உள்ள நுழையணும். அதை இந்த எழுத்தாளர் யார் நம்ம உஜ்ஜல் பண்ணியிருக்கார். உஜ்ஜல் வந்து ஒரு ஜாட் இனத்தை சேர்ந்தவர், பஞ்சாபோ உயர்குடியை சேர்ந்தவர். ஜாட் இனத்தை சேர்ந்தவர். அவர் இந்த சமர் இனத்தை சேர்ந்தவனும் மையப்படுத்தி அதனுடைய அவலங்களை வெளியே கொண்டு வரார் பாருங்க. இவர் தலித். இந்த எழுத்தாளர் நான் தலித்துன்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தலித்திய பார்வையை முன்னிறுத்துகிற இந்த இந்த புத்தகத்தை வெளியிடுறதுல, அதுவும் இந்த மாதிரி கலை இலக்கிய முற்போக்கு கலை
தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடையில், ஏன்னா நான் கந்தர்வன், முத்துநிலவன் இவங்களோட வழியில் அவங்களால மாணவனாக இருக்கும்போதே என்னை மேடை ஏற்றினவங்க அவங்கெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து நான் வரேன். இங்கேயும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த நாவல் இப்படி வெளியிடப்படுறதில், அதுவும் நான் வெளியிட்டதில், அதை பெருமை மிகு என்னுடைய நண்பர் அவருக்கு வெளியிட்டு கொடுத்ததில், அதுவும் அந்த எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர், அவர் மொழிபெயர்ப்பாளர் மட்டும் இல்லை, அவரே ஒரு எழுத்தாளர் தான். எந்த மொழிபெயர்ப்பு சரியாக மொழிபெயர்க்கப்படுகிறதோ அவர் அந்த புத்தகங்களுக்கு 2 எழுத்தாளர்கள் உருவாகிறார்கள் ஒரு புத்தகம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைக்கு மத்தியில் இது மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டதில் மிக பெருமை அடைந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.